500 வீடு இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நியூ இயர் அதுவுமா அபர்ணதி ஆனந்தோட குழந்தை வந்துட்டு அந்த நைட்டில் காணாம போகுது. ஸோ இதை விசாரிக்க வரக்கூடிய போலீஸ் அதிகாரியான பரத் அண்ட் பவானி ஸ்ரீக்கு வந்துட்டு அந்த ஃப்ளாட்டில் தங்கியிருக்கக்கூடிய அஜய் கார்த்திக் மேலே வந்துட்டு ஒரு சந்தேகம் வருது. நிஜமாவே அஜய் கார்த்திக் தான் அந்த குழந்தைய கடத்துறாங்களா, இல்லைன்னா வேற யாரும் கடத்துறாங்களா, அஜய் கார்த்திக் அந்த ஃப்ளாட்டில் குடியேறதுக்கு உண்டான மர்மம் என்ன, இதெல்லாம் தான் அந்த காளிதாஸ் டூவோட கதை. வணக்கம் மூவிலோஸ், நான் உங்கள் மகேஷ். கடைசியாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ ஸ்டோரி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா காளிதாஸ் 1க்கும் காளிதாஸ் 2க்கும் வந்துட்டு பெருசாக வந்து லிங்கே இல்லைங்க. நீங்கள் காளிதாஸ் 1 பார்க்கலன்னா கூட காளிதாஸ் 2 வந்துட்டு தாராளமாக போய் பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் நேரேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. பட் மேக்கிங் ஸ்டைலில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லேருந்து மேலேருந்து காளிதாஸ் 1ல் வந்துட்டு கீழே விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீன் வந்துட்டு இந்த படத்துலேயும் வச்சுருக்காங்க. அண்டு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து சிசிடிவி எங்கேயுமே இருக்காதுன்னு சொல்லி காளிதாஸ் 1ல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி சீன் தான் வந்துட்டு இங்கேயும் தூக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மேக்கிங் ஸ்டைல் மட்டும்தான் சில விஷயங்களில் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்களே ஒழிய மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா காளிதாஸ் 2 வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் நேரேஷன் தான். நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரி வந்துட்டு ஆரம்பத்தில் குழந்தை காணாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க குழந்தை காணாமல் போகுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து எல்லாருமே மறந்தாங்க. ஈவன் ஆடியன்ஸ் கூட நம்ம வந்து மறந்துடுவோமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது, அதில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதை கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து தான் வந்துட்டு கதையை வந்துட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி முடிச்சிருக்காங்க. ட்விஸ்ட் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா காளிதாஸில் வந்துட்டு பரத் கேரக்டரை விட வந்துட்டு ஏசிபியாக வரக்கூடிய சுரேஷ் மேனன் அந்த ஜார்ஜ் கேரக்டர் வருவார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காளிதாஸ் 2லையுமே வந்து பரத்தோட கேரக்டர் தாண்டி டிஎஸ்பியாக வரக்கூடிய பவானி ஸ்ரீக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தான் இனிஷியலாக காமிச்சிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னன்னா மிரட்டலாக வந்து டிஎஸ்பியை வந்துட்டு அவங்களோட மேலதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 சீனில் வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்ன இவர் திட்டிக்கிட்டே இருப்பார், காணாமல் போகிறனா இல்லையான்னு விடுப்பார் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அவங்க அந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்துட்டு பெருசாக இன்வால்வ் ஆகிற மாதிரியே தெரில. அவங்க எங்கே போகிறாங்கன்னே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இன்வால்மெண்ட் எல்லாமே பரத் வந்துட்டு கிளைமேக்ஸ் போர்ஷனில் தனியாக எங்கேயோ போயிடுவார்னு வச்சுக்கோங்களேன். படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மை என்ட்ரி கொடுக்கக்கூடிய பிரகாஷ் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கிளைமேக்ஸில் வந்துட்டு சும்மா பொழந்து கட்ட போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு இருக்க மாதிரி டக்குன்னு காணாமல் போயிட்டாரு. சரி, அவர் தான் போயிட்டாரு. கிஷோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாண்டியாங்கிற கேரக்டரில் வந்துட்டு வரும்போது வந்துட்டு சும்மா மிரட்டலாக இருக்கும், சும்மா பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. சரி, அவராவது கிளைமேக்ஸ் போர்ஷன் வரைக்கும் வந்துட்டு ஸ்ட்ராங்கான ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் கழட்டி விட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க வந்துட்டு குழந்தைய காணாமல் போயிட்டு அந்த ஒரு அம்மாவாக பதறி போகக்கூடிய ஒரு சீனில் வந்து அபர்ணதி செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு கொடுத்த ஃப்ளாஷ்பேக்ஸ் இனிமேல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எங்கே காணாமல் போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் இந்த படத்தில் வந்துட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த படத்தில் வந்துட்டு ஒரு கேரக்டருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அஜய் கார்த்திக்னு ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா. படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து குழந்தை காணாமல் போகும்போது போலீஸ் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பரத்தும் பவானி ஸ்ரீ இவங்க மேலே தான் வந்துட்டு சந்தேகப்பட்டு பிடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் போர்ஷன் வரைக்கும் வந்துட்டு அஜய் கார்த்திக் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. என்னடா இவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து படம் முடிச்சு வந்தோடனே பார்த்தோம் என்னென்னா அவர் தான் ப்ரொடியூசரோட சன். அவருக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு மற்ற கேரக்டருக்குமே வந்துட்டு கொடுத்துருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படத்துக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இவனுக்காக சங்கீதா மேடம் இந்த படத்தில் வந்துட்டு செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இவங்க எல்லா ஃப்ரேம்லேயும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. என்னடா இவங்க இப்படி எல்லா ஃப்ரேம்லேயும் வந்துட்டு இருக்காங்களா, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. இதுக்கு மேலே சொல்ல விரும்பல, சொன்னால் வந்து உங்களுக்கு படம் பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் போயிடும். சங்கீதா மேடத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க. டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா சினிமோட்டோகிராஃபி வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் பாலா சினிமாட்டோகிராஃபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நேரேஷன் தகுந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டார்க் அண்ட் கிரிட்டி டோனுக்கு அந்த மாதிரி செம்மையாக வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக், இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில் வந்துட்டு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் ஆஸ் யூஷுவல் அவரோட ஸ்டைலில் ரெகுலராக வந்துட்டு கிரைம் த்ரில்லர் இருக்கப்படக்கூடிய மியூசிக் போட்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சுங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.